வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 2 கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழ்நாடு, அப்புறம் இந்தியா பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம். சர்வீஸ் செக்டார் ரிப்போர்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நித்தி ஆயோக் ரிலீஸ் 2 ரிப்போர்ட்ஸ். 2 ரிப்போர்ட்ஸ் வந்து நித்தி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, India's service sector insights from GVA trends and state level dynamics. இது ஒரு ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் சர்வீஸ் செக்டர் இன்சைட்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் லெவல் டைனமிக்ஸ். இது ஒரு ரிப்போர்ட். 2 ரிப்போர்ட் வந்து நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து எது பத்தினா ஜிவிஏ ட்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ். இந்த 2 ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவிஏனா நமக்கு தெரியும், கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லி. இந்த கிராஸ் வேல்யூ ஆடட்ல வந்து இப்போ 2024 to 2025 ரிப்போர்ட் படி சர்வீஸ் செக்டர் இருக்குல்ல, நம்ம சர்வீஸ் செக்டர்னா இந்த பேங்கிங், எஜுகேஷன் அந்த மாதிரிலாம் சொல்லலாம், ஹெல்த், இந்த சர்வீஸ் செக்டர் மட்டும் எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா 55% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம 11th புக்ல வந்து நம்ம படிச்சிருப்போம்ல சர்வீஸ் செக்டர் பத்தி, அது ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் படி என்ன வந்து ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க நித்தி ஆயோக் அப்படின்னா, ஜாப்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் அன்ஈவன். அதாவது சர்வீஸ் செக்டர்ல ஜாப்ஸ் வந்து அன்ஈவனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாடர்ன் ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூ ஜாப்ஸ் தான் இருக்கு. ஆனால் அந்த ட்ரெடிஷ்னலா நம்ம ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிருப்பாங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பே வந்து கம்மியா இருக்கு, அதாவது சேலரி வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்டர்ல இது சொல்லியிருக்காங்க. ஜிவிஏ ட்ரெண்ட்ஸ் அண்டர்ல சர்வீஸ் செக்டருக்கு வந்து 55% ஆஃப் இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஜிவிஏ வந்து 2024ல 2025ல கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிரையோடில் சொல்யூஷன். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐசிஏஆரும் என்ஐஏஎன்பி இவங்க வந்து பெங்களூர் இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ஒரு சொல்யூஷன் மாதிரி. அந்த சொல்யூஷன் பேர் என்ன அப்படின்னா கிரையோடில் சொல்யூஷன். இந்த கிரையோடில் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக் யோக் ஃப்ரீ சொல்யூஷன். எக் யோக் இருக்குல்ல, முட்டையோட அந்த உள்ள மஞ்சக்கரு இருக்குல்ல, அது இல்லாம அந்த சொல்யூஷன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, பஃபெல்லோட சீமனை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக. நம்ம பஃபெல்லோ இருக்குல்ல, மாடு இருக்குல்ல, அதோட சீமன் விந்தணும்னு சொல்லலாம், அதை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக வந்து ஒரு எக் யோக் இல்லாத ஒரு எக் வந்து ஃப்ரீ சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சொல்யூஷன் பேர் தான் கிரையோடில். இது படி பாத்தீங்க அப்படின்னா, இந்த பஃபெல்லோ சீமனை வந்து 18 months வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். அதாவது எந்த பிரச்சனையும் எதுவுமே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீமனுக்கு வந்து எதுவுமே ஆகாது. 18 months வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். அந்த இந்த எக் யோக் இருக்குல்ல, இதுக்கு பதிலா என்ன புரோட்டீன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மில்க் வேங்கிற புரோட்டீன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பஃபெல்லோட சீமனை வந்து சேவ் பண்றதுக்காக வே அப்படிங்கிற புரோட்டீன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மில்க் புரோட்டீன் சொல்லலாம். எதுக்காக இது பண்றாங்க அப்படின்னா, டு மெயின்டைன் ஸ்பெர்ம் வயபிலிட்டி அண்ட் மொட்டிலிட்டி ஆஃப்டர் ஃப்ரீசிங். ஃப்ரீஸ் பண்ணாலும் ஸ்பெர்மோட வைட்டாலிட்டியும் மொட்டிலிட்டியும் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக தான் வந்து இந்த கிரையோடில் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குறுவை பேடி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேடி ப்ரொக்யூர், அதாவது 2025 to 2026ல மொத்தம் 11.21 lakh tons வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. குறுவை கிராப்ஸ்னா நமக்கு தெரியும், எப்போ வந்து இதை பிளான் என்ன சொல்றது, எப்போ வந்து இதை பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, குறுவை கிராப்ஸ் வந்து ஜூன் டு செப்டம்பர் வந்து இது பண்ணுவாங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று வந்து அக்டோபர்ல இல்லைன்னா செப்டம்பர்ல, அப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த குறுவை கிராப்ஸ். மோஸ்டா இந்த குறுவை கிராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்க வளரும் அப்படின்னா, நம்ம இது காவேரி டெல்டா இருக்குல்ல, அந்த ரீஜன்ல தான் வளரும். ஸோ கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பேடி ப்ரொக்யூர் பண்றதுக்கு எவ்வளோ செலவு கொடுத்துருக்காங்க ஃபார்மர்ஸ்க்குன்னா, 11.21 lakh tons வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2709 crores வந்து பே பண்ணியிருக்காங்க. பே பண்ணதுனால எவ்வளோ ஃபார்மர்ஸ் வந்து அதில் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,45,000 ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அதாவது டெய்லி ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளோ வந்து இந்த குறுவை கிராப் வந்து ஃபார்மர்ஸ்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க டெய்லி அப்படின்னா 30,000 tons வாங்கியிருக்காங்க. அதான் இப்போ சொன்னேன்ல,
ஃப்ரம் காவேரி டெல்டா. குருவை கிராப்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா காவேரி டெல்டா சைட் தான் வந்து வளரும். அத வந்து 30,000 டன்ஸ் வந்து டெய்லி வாங்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுல டிபிசி ஓப்பன்ட் அப்படின்னா 1872 டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கு. அங்கேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்ல ஃபார்மர்ஸே வந்து டைரக்டா அங்க சேல் பண்ணலாம். அதுதான் வந்து டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு தமிழ்நாடு பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஃபீல்ட் ரிஃபைனரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னா பிபிசிஎல் அண்ட் ஓஐஎல், இவங்க 2 ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாமே. இவங்க 2 பேரும் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஃபார் நியூ ரிஃபைனரி ப்ராஜெக்ட் வந்து ஒன்று பில்ட் பண்றதுக்கு, ஒரு ஆயில் ஃபீல்ட் ரிஃபைனரி ப்ராஜெக்ட் வந்து எங்க கட்டுறதுக்கு இவங்க வந்து மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராமாயாபட்டினம், ஆந்திர பிரதேஷ்ல. இங்க வந்து கட்டுறதுக்காக இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கெப்பாசிட்டியில வந்து கட்டுறதா இருக்காங்கன்னா 9 to 12 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா 1 lakh crore வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது இந்த ப்ராஜெக்ட்ல அப்படின்னா 1.5 MTPA எத்திலின் கிராக்கர் யூனிட். அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியால ஆயில் ரிஃபைனரி ப்ராஜெக்ட் வரப்போகுது. இல்ல இந்த எத்திலின் கிராக்கர் யூனிட் வரப்போகுதுன்னு சொல்லலாம். எத்திலின் கிராக்கர் யூனிட்னா ஒன்றும் இல்லை, அது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மெஷின். என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் அதெல்லாம் வந்து என்ன சொல்றது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து எத்திலின் கிராக்கர் யூனிட்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆயில் ரிஃபைனரி ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எப்போ ஆப்ரேஷன்ஸ்க்கு வரும் அப்படின்னா செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னா 2030 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எந்த ஊர்ல கட்ட இருக்காங்க இது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எப்போ வந்து ஆப்ரேஷன்ஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிரைவேட் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்ரூவ் 7 பிரைவேட் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது 7 பிரைவேட் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 5,532 crore. அதுல எத்தனை ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடுலன்னா 5 ப்ராஜெக்ட், எத்தனை வந்து மத்திய பிரதேஷ்லன்னா 1, எத்தனை வந்து ஆந்திர பிரதேஷ்லன்னா 1, டோட்டலா 7 வந்துருச்சா. 7 பிரைவேட் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு அண்டர்ல வருதுன்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அது அண்டர்ல வருது. டு பூஸ்ட் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்னா நம்ம பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த பொருள்லாம் இருக்குல்ல, எப்படி சொல்லலாம், பிசிபி அப்புறமா சர்க்கியூட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மோஸ்டா வெளியிருந்து வாங்குறாங்க. ஸோ டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்னா இந்தியாலேயே ப்ரொடியூஸ் பண்றது, அதுதான் வந்து அதை பூஸ்ட் பண்றது தான் இந்த ப்ராஜெக்டோட இதுன்னு நோக்கம்னு சொல்றாங்க. எந்த ஸ்கீம் அண்டர்ல இதெல்லாம் வருது அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், இந்த ஸ்கீம் அண்டர்ல தான் வருது. ஸோ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் எந்தெந்த ஊர்ல, இந்த ப்ராஜெக்ட் எந்த ஸ்கீம் அண்டர்ல வருது. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஐஎன்எஸ் சட்லஜ். இது என்ன கப்பல் மாதிரி வச்சுக்கலாமே. ஐஎன்எஸ் சட்லஜ் கம்ப்ளீட்டட் 35,000 ஸ்கொயர் நாட்டிக்கல் மைல் சர்வே வித் மொரீஷியஸ். மொரீஷியஸோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வே பண்ணியிருக்காங்க. மொத்தம் கடல்ல 35,000 நாட்டிக்கல் மைல் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க ஐஎன்எஸ் சட்லஜ் வந்து. எதுக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா மொரீஷியஸும் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணதுனால இந்த 35,000 ஸ்கொயர் நாட்டிக்கல் மைல வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா எக்கனாமிக் ஜோன் அண்டர்ல அதோட சர்வைலன்ஸ்க்கு அதுக்கு அந்த ஏரியா மட்டும் தான் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன்டி பைரசி பேட்ரோல்ஸ், இந்த கடல் கொள்ளை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அகெயின்ஸ்டா வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் அதாவது இந்தியாவும் மொரீஷியஸும் சேர்ந்து சர்வே பண்றது இது எத்தனாவது சர்வே அப்படின்னா 18th ஜாயிண்ட் சர்வே. ஓகேவா. அதுல இது வந்து எந்த ஸ்கீம் ஒரு விஷன் அண்டர்ல வருதுன்னா மகாசாகர் விஷன் அதுக்கு அண்டர்ல தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாட்டிக்கல் மைல் சர்வே பண்ணியிருக்காங்க, யார் யாரு இந்தியா அண்ட் மொரீஷியஸ்னு தெரிஞ்சிருக்கணும், எத்தனாவது ஜாயிண்ட் சர்வே தெரிஞ்சிருக்கணும், 18th ஜாயிண்ட் சர்வே அண்டர் எந்த ஸ்கீம்ல அப்படின்னா மகாசாகர் ஸ்கீம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து குவிஸ் பார்ப்போம்.
INS Sutlej completed a 35,000 square nautical mile hydrographic survey with which country? Next question, BPCL and oil signed sorry, and memorandum of understanding to build a refinery at which place in Andhra Pradesh? Next, Cryodil developed by ICAR NIANP is used for preserving which animal semen? இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. Stay consistent and stay confident. Bye.